வெல்கம் டு ஸ்ரீ மனிஷா ஃபேஷன்ஸ். நம்ம பலாசோ பேண்ட் எப்படி கட் பண்ணணுன்றதை பார்த்தோம்ல, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறணுன்றதை இதில் காட்டுறேன். ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணி எடுத்தோமா, அதை விரித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸு பேக் பீஸையும் வச்சு வச்சுக்கோங்க. விரித்து இந்த கிளெஃப்ட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். இதையும் தைச்சிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த கிளெஃப்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கிராஸில் தான் இருக்கும் நீங்கள் கிளெஃப்ட்டு ஜாயின் பண்ணும்போது. அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி இன்னொரு தையல், ரெண்டு தையல் போட்டு அதை ஜாயின் பண்ணிக்கணும். கிளெஃப்ட்டு ரெண்டும் இப்போ ஜாயிண்ட் ஆகிடும். ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே காலை இப்படி பிரிச்சுக்கணும். ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இதை என்ன பண்ணணும், கீழே நம்ம மடிக்கிறதுக்காக விட்டுருந்தோம் பாருங்கள், அதை ஒரு 2 மடிப்பு, இப்படி 2 மடிப்பு மடித்தா போதும். பலாசுக்கு கீழே ஸ்டிஃப்னஸாலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது எப்படி மேலே கூடி மடிச்சுக்கணும். அதே மாதிரி இது எப்படி மேலே கூடி மடிச்சுக்கிறேன். மடித்ததுக்கப்புறம் இது ரெண்டும் பாருங்கள் அப்படி ஒன்று சேர்த்துக்கணும். கிளெஃப்ட்டையும் ஃபஸ்ட்டு மடிச்சுக்கணும். அதாவது இப்படி ஜாயின் பண்ணிங்களா, இந்த மாதிரி பேக்கோட கிளெஃப்ட்டும் ஃப்ரண்ட்டோட கிளெஃப்ட்டையும் வச்சு ஒன்றுக்கு ஒன்று இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா தைச்சிடணும். தைச்சதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு இப்படி நிறுத்திக்கோங்க. கிளெஃப்ட்டு நம்மளுக்கு எப்போவும் சென்டராக தான் வரணும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பீஸை மேலே கூடி, அதாவது மேலே கூடி மடிச்சிங்கன்னா தான் உள் சைடு வரும். அதனால் மேலே கூடி மடிச்சுக்கிட்டேன். இதையும் அதே மாதிரி மடிச்சுக்கிட்டேன். இப்போது இந்த கேப்பை அப்படியே தைச்சிட்டு வந்துடணும். ஒரு 1/2 இன்ச்சு கேப் போதும். அது அப்படியே தையல் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த கிளெஃப்ட்டை ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த கிளெஃப்ட்டோட பீஸ் ஒரு பக்கம் ஃப்ரண்ட்லேயும் ஒரு பக்கம் பேக்லேயும் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரே பக்கம் வச்சா தடிமனாக இருக்கும். அப்படியே இன்னொரு தையல், அதை ஒட்டினா மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் எலாஸ்டிக் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து ஒரு ஒட்டு ஒட்டிடுங்க. சின்னதாக மடித்தா போதும். பிசுரெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறோம். அதை ஃபுல்லாகவே ஒரு தையல் போட்டுருங்க. போட்டு வெளியே எடுத்துகிட்டு எலாஸ்டிக் எத்தனை இன்ச்சுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 18 இன்ச்சுக்கு எடுத்துருக்கேன் எலாஸ்டிக்கு இந்த ரவுண்டுக்கு. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இதுக்கேற்ற மாதிரி இது உள்ளே எலாஸ்டிக் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம ஒரு கேப் பார்த்துக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அந்த தையல் மேலேயே போட்டுக்கோங்க.
நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. எலாஸ்டிக் வந்து நம்ம உள்ளே தைச்சிட்டு போகும்போது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அந்த ரஃப் ஸ்டிச் நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எலாஸ்டிக் மேலே அடிக்காமல் அது உள்ளே போகிற மாதிரியே அப்படியே வச்சு ஒரு தையல். இது 1/4 இன்ச் எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். 1/4 இன்ச் எலாஸ்டிக் சின்ன பசங்களுக்கு போதுமானது. எவ்வளோக்கு எவ்வளோ பட்டையாக எடுக்கிறீங்களோ குழந்தைங்களுக்கு இடுப்புக்கு அழுத்தம், அதனால் மெலிசாக எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் மேலே அடிச்சிங்கன்னா நாளைக்கு எலாஸ்டிக் போனால் கூட நம்ம பிரிக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எலாஸ்டிக் போனாலும் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு எலாஸ்டிக் மேலே அடிக்காமல் நம்ம அடிச்சுட்டு வந்தோம்னா எலாஸ்டிக் போனாலும் பிரித்து தனியாக எடுத்துகிட்டு நம்ம வேறு எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்ல துணியாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு தூக்கி போட மனசு வராது. அதுக்காக வேஸ்ட்டு பண்ணாத மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். கட் பண்ணிடணும். பண்ணிட்டு வா. இந்த எலாஸ்டிக்கை அப்படியே உள்ளே கூடி நீங்கள் இழுத்துக்கிட்டே தான் வரணும். நீங்கள் ஒரு எட்ஜு ஸ்டார்ட் பண்ணிங்கல்ல, அடுத்த எட்ஜு வரைக்கும் இந்த எலாஸ்டிக்கை நம்ம கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் தச்சுக்கிட்டு வரும்போது உள்ளே போயிடாமல் பார்த்துக்கணும். அதனால் ஒரு பக்கம் இந்த எலாஸ்டிக்கை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே தான் நீங்கள் மடித்து கொண்டு வரோம். இது பாருங்கள், அடுத்த எட்ஜு வந்துருச்சு. அடுத்த எட்ஜு வரும்போது இதே மாதிரி இந்த இடத்துலையே வச்சு அதே மாதிரி அங்கேயும் ஒரு ரஃப் ஸ்டிச் போட்டு விட்றணும். இதை இப்படி ஈக்குவலாக எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.